கொடியை ஏற்றி வைத்த தமிழ்நாட்டு தீயணைப்பு வீரர். ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு 4 தங்க பதக்கங்களை தட்டி தூக்கிய தமிழர். கூலி தொழிலாளி மகனாக இருந்து உலகம் போற்றும் தமிழனாக மாறிய இந்த மாரியப்பன் யார்? தமிழ்நாடு தீயணைப்பு, அதுக்கப்புறமா மீட்பு பணிகள் துறையில சென்னை தண்டையார்பேட்டை தீயணைப்பு நிலையத்துல பணிபுரிஞ்சிட்டு வரவங்க தான் மாரியப்பன் அப்படின்றவங்க. 23 வயதாக கூடிய இவர் தடகள போட்டியில சிறந்த வீரரா விளங்கிட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2024 ஆண்டுக்கான உலக அளவிலான தீயணைப்பு துறை வீரர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் டென்மார்க் நாட்டுல நடைபெற இருந்ததை தொடர்ந்து அதுக்காக தான் தயாராக இருக்கிறதா தீயணைப்பு துறையுடைய இயக்குனர், அதுக்கப்புறமா உதவி இயக்குனர், அதுக்கப்புறமா அதிகாரிகள் கிட்ட மாரியப்பன் தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில உடனடியா இயக்குனர் அவர்கள் அவங்களுடைய உத்தரவின் பெயர்ல தன்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்துல வெளிப்பணி புரிந்து கொண்டு அண்ணா விளையாட்டு மைதானத்துல பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட அலுவலர், அதுக்கப்புறமா உதவி மாவட்ட அலுவலர்கள் உத்தரவும் வழங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து சுமார் 7 மாத காலமா பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்துல இருந்து அண்ணா விளையாட்டு மைதானத்துல அதி தீவிரமா பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதுக்காக தன்னை முழுமையா ஈடுபடுத்தி இருக்காங்க. மாரியப்பனுக்காக அவருடைய நண்பர்களுமே உதவி புரிஞ்சிருக்காங்க. டென்மார்க் நாட்டுல நடக்கக்கூடிய போட்டியில கலந்துகிட்ட மாரியப்பன் களம் கண்டு 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களை கலந்துகிட்டு 4 தங்க பதக்கங்களை தட்டி தூக்கி இருக்காங்க. டென்மார்க்ல இந்திய கொடியை ஏற்றி வைத்தது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. பலருடைய வாழ்த்துக்களும் இப்போ மாரியப்பனுக்கு குவிஞ்சுக்கிட்டு வருது. இதை தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பதுக்கு அப்புறமா மீட்பு பணிகள் துறையினர் இப்போ மாரியப்பனுடைய வெற்றியை கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.